गाइस வணக்கம் லைப்ரரியிலே கொஞ்சம் டிலேயில் உங்கள் நண்பன் ஏகே இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம். சிங்கப்பூருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது நம்ம உபயோகம் பண்ண போகிற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வாங்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோ வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் நம்ம அத்தியாவசியம், அதாவது அன்றாட நம்ம யூஸ் பண்ண போகிற பொருட்களை வாங்கிட்டு வர போகிறோம். என்னென்ன அங்கே சீப்பாக இருக்கும், இங்கே அதாவது நம்ம ஊரில் என்னென்ன சீப்பாக இருக்கும், அங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அந்த ஐட்டம் எல்லாமே நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். இதுதான் எங்கள் ஏரியா, இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் இது மாடி. கிளம்பிட்டு போய் ஷாப் பண்ணிட்டு வரலான் இருக்கோம். எங்கள் ஊரில் இருக்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, வீடியோக்குள்ளே இல்லை, நம்ம ஷாப்பிங் போகலாம் வாங்க. Oh no! ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊரில் இருக்க பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, ஆதிகாலத்து அலங்கார மாளிகை சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே தான் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அங்கே உள்ளே போகலாம். மக்களே, ஷாப்பிங் வந்தாச்சு. எடுத்தோடனே உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்க அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரேசரு, ஷேவிங் க்ரீமு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி ஃப்ளைட்டு ட்ரிப்பை இது பண்ணும்போது இந்த மாதிரி பிளேடு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தவிர்த்துருங்க. அது நல்லது. ரேசர் வேணால் வாங்கிட்டு போகலாம் நீங்கள், ஆனால் பிளேடு தவிர்த்துருங்க. பிளேடு வேணாம், அதுவும் முக்கியமாக ஹேண்ட் லக்கேஜில் வைக்கவே வேணாம், அப்போவே எடுக்க சொல்லிடுவாங்க. ஷேவிங் க்ரீமு இந்த மாதிரி வேணால் வாங்கிக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இது ஹிமாலயா, நான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ட்ரிம்மர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு ஷேவிங் க்ரீம் தேவைப்படாது. சேவ் பண்ணுறவங்க ஷேவிங் க்ரீம் இங்கேயே கூட வாங்கிக்கோங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் ஷேவிங் க்ரீம்லாம் முடிஞ்சால் இங்கேயே வாங்கிக்கோங்க. அப்புறம் அடுத்த செக்ஷன் போவோம். எங்கள் வீட்டில் ஒரு எடை போடுற மிஷின் இருக்குது, டிஜிட்டல் மிஷினு. அதுக்கு பேட்ரி தீர்ந்து போச்சு. லக்கேஜ் வெயிட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிஷின் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் நீங்கள் எடை வைக்கிற மாதிரி இருக்கும். லக்கேஜெல்லாம் நீங்கள் வீட்டில் எடை வச்சு கொண்டு போகிறதா நல்லது. என்னோடய எடை மிஷினுக்கு வெயிட் மிஷினுக்கு பேட்ரி தீர்ந்து போச்சு. அதுக்கு பேட்ரி பார்க்குறேன், எல்லாமே அட்டையாக தான் இருக்குது. லூஸில் எதுவுமே இல்லை. லூஸில் தருவாங்களான்னு கேட்போம். எனக்கு 4 பேட்ரி வேணும். லூஸில் தருவாங்களான்னு கேட்டு வாங்கிக்கணும். ஸ்டாப்புக்கிட்ட கேட்டேன், அவங்களே கட் பண்ணி தருவாங்களாம் பில்லிங்கிட்ட. இப்போதைக்கு எடுத்துகிட்டு போங்க, 4 பில்லை இது பண்ணிவிட்டு கட் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பேட்ரி எடுத்துக்குவோம். முன்னாடியே பிஸ்கட் பாக்கெலாம் எங்கள் வீட்டில் எடுத்து போட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தேவையானதை நம்ம பண்ணுவோம். அடுத்து ப்ரஷ் இருக்குது, டூத் ப்ரஷ்லாம் அங்கே பார்த்திங்கன்னா 1 வெள்ளி 2 வெள்ளி அந்த மாதிரி இருக்கும். அதனால் இங்கேயே நம்ம ஒரு 2 ப்ரஷ்ஷு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட ஒரு 4 ப்ரஷ் வாங்கிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆஃபரில் கூட வாங்கிக்கலாம். இதோ மக்களே, ப்ரஷ்லாம் ஆஃபரில் இருக்குது. 3 for 70 rupees அந்த ஆஃபரில் இருக்குது. இதில் கூட ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம.
போதும். 3 for 70 rupees இருக்குது. ஒன்று எவ்வளோன்னு தெரியல, 370 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதே எடுத்துக்குவோம், அதுவே போதும். ஒரு மினிமம் ஒரு 2-3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வரும். 3 மாதம் 4 மாதம் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஃபேமிலி பேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 200 கிராம் பேஸ்ட் ஒன்று, 100 கிராம் பேஸ்ட் ஒன்று. அதுக்கு வந்து டூத் ப்ரஷ் ஃப்ரீ. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 155 ரூபா போட்டிருக்காங்க. இங்கே ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் போடுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இதே எடுத்துக்குவோம், இது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் டாபர் ரெட் யூஸ் பண்ணுவேன், அதனால் இந்த பேக்கே எடுத்துக்கலான் இருக்கேன். மினிமம் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதனால் இதே எடுத்துக்கலாம். பின்னாடி இந்த மாதிரி மல்லிகை ஐட்டம் அப்படி என்ன வச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து சிங்கப்பூரோட நம்ம ஊரில் தான் சீப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்போஸ் சிங்கப்பூர் போயிட்டு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி மல்லிகை ஜாமான், சின்ன சின்ன மல்லிகை ஜாமான், அதாவது கடுகு, வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க. அதான் நல்லது. ஏன்னா அங்கே விட இங்கே தான் சீப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மல்லிகை ஜாமான் நீங்கள் போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸும் வந்து நம்ம ஊரில் தான் சீப்பாக இருக்கும், அதனால் நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு போயிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலையும் அரைப்பாங்க. அந்த மாதிரி முடிஞ்சால் அவங்க வீட்டில் அரைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுவும் அரைச்சி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு வர மாதிரினாச்சும் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லாமே இந்த மாதிரி பவுடர்ஸ் ஐட்டமும் அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் வந்து அது எல்லாமே இங்கேருந்தே வாங்கிட்டு போகிறது தான் பெட்டர். அதனால் அந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அரைக்க முடிஞ்சால் அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது. நான் அங்கே போய் சமைக்க போகிறதில்ல, அதனால் வந்து நான் எந்த மளிகை ஜாமானும் வாங்கலை. எனக்கு வந்து முன்னாடி சமைச்சு சாப்பிட்லாம், ஆனால் வந்து இப்போ சமைச்சு சாப்பிட அலோடு கிடையாது. அதனால் நான் சமைச்சு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வாங்கலை. வாய்ஸ் நம்ம அடுத்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆக்சிடெண்ட்டாக வந்து இந்த பாதாம் மிக்ஸ் பார்த்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து நம்ம நார்மல் பாலில் வந்து இந்த பவுட்ரு போட்டோம்னா பாதாம் பால் ஆயிரும். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதை இப்போ தான் ஆக்சிடெண்ட்டாக பார்த்தேன், அதனால் இதை ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இது ஒன்று எடுத்துக்கலாம். எல்லாமே நூடுல்ஸு, சேமியா அந்த ரேக்கில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, சிங்கப்பூருக்கு தேவையில்லாது. நீங்கள் சப்போஸ் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அப்பளம் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் கூட என்னை கேட்டிங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத லக்கேஜ் தான். இதெல்லாம் கூட சிங்கப்பூரில் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம அப்பளம்லாம் டெய்லி இது பண்ண போகிறது கிடையாது, எப்போயாவது தான் பண்ண போகிறோம். அதெல்லாம் கூட நீங்கள் சிங்கப்பூரில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் வேணால் வாங்கிக்கோங்க. அப்பப்போ நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பாடும் போது ரசத்து கூட இதெல்லாம் பொரித்து தொட்டுக்கலாம். அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சும்மா ஒவ்வொரு பாக்கெட்டு வேணால் வாங்கிக்கலாம். சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காய்ஸ், இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் கூட முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. ஆனால் வாங்கினா நீங்கள் தயவு செஞ்சு ஹேண்ட் லக்கேஜில் வைக்காதீங்க, த்ரோ பண்ணிட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கினீங்கனாலும் லக்கேஜில் வச்சுங்க, நல்லா பேக் பண்ணி. எதுவும் பாக்ஸு டப்பா ஓப்பன் ஆகி ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி பண்ணிடாமல் கொஞ்சம் நல்லா பேக் பண்ணி லக்கேஜில் போட்டுருணும். ஹேண்ட் லக்கேஜில் வைக்காதீங்க. ஊறுகாய் தேவைப்படும் கண்டிப்பாக. அங்கே முக்கியமாக இந்த டார்மெட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஊறுகாய் ரொம்ப கை கொடுக்கும் நிறையா நேரத்தில். ஏன்னா இந்த கேன்டீன் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஊறுகாய் வச்சு தான் பொழப்பு நடத்தலாம். அடுத்த மக்களே, ஸ்நாக்ஸ் ஏரியா. அங்கே நம்மளுக்கு ஈவினிங் டைம் ஒர்க்கு முடிஞ்சு வந்தோன்னா நம்மளுக்கு கொறிக்கிறது கண்டிப்பாக ஏதாவது தேவைப்படும். அதனால் ஸ்நாக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் முக்கியமாக இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம்ஸு இது எல்லாமே வாங்கிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் முறுக்கு.
மிக்சர் காராச்சோ இதெல்லாம் கூட வெளியில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் வாங்குறத கூட வெளியில் செஞ்சு விற்கிற இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப்பாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கடலை மிட்டாய், இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். இந்த மாதிரி கடலை மிட்டாயெல்லாம் கூட நான் வாங்கிக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது. புதுக்கோட்டையில் மேனுஃபேக்சரிங் பண்ண முறுக்கு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே எனக்கு ஒரு பாக்கெட்டு, எங்கள் அண்ணனுக்கு ஒரு பாக்கெட்டு, எல்லாமே நான் 2 எடுக்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. இந்த மாதிரி சின்ன இதுவும் கூட இருக்குது. இது மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஒன்று எடுத்து குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து மக்களே, பர்ஃப்யூம் ஐட்டம் இதெல்லாம் நம்ம சிங்கப்பூர் தான் பெஸ்ட்டு. இதுக்கெல்லாம் சிங்கப்பூர்னாவே செண்டு தான். அதனால் இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இந்த ஏரியாவே அவாய்ட் பண்ணிடுவோம் மக்களே. நெக்ஸ்ட்டு சோப்பு ஐட்டம்ஸ் முக்கியமானது. சோப்பு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இங்கே வாங்கிட்டு போயிருங்க. ஒரு 4-5 சோப்பு, ஒரு மினிமம் ஒரு 5 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சோப்பு எல்லாம் இங்கே வாங்கிட்டு போயிருங்க. நான் ஹிமாலயா யூஸ் பண்ணுவேன். இங்கே இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஐட்டம் இந்த இருக்குது. இதான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். எல்லாம் விழுகுது. கடைக்காரங்க இந்த சண்டைக்கு வர போகிறாங்க. அதனால் இருந்த மாதிரியே வைத்து விழுவோம். இதில் துணி சோப்பு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அங்கே எங்கள் டார்மெட்ரியில் வாஷிங் மிஷின் இருக்குது. அதனால் நான் அதில் வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவேன். சில டார்மெட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாஷிங் இது எதுவுமே தேவைப்படாது. எனக்கு தேவையில்லை. நான் வாஷிங் பவுட்ரு மட்டும்தான் வாங்கினோம். அது அங்கே சிங்கப்பூரில் வாங்கிக்கலாம். ஏன்னா இது ஒரு கிலோ பவுடர் எடுத்திங்கனாவே நிறையா வெயிட்டை இதுவே சாப்பிட்ரும். நம்ம லக்கேஜ் என்னமோ 20+7 தான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே அவாய்ட் பண்ணிடலாம். அங்கே சிங்கப்பூரில் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாம்பு இங்கே வாங்கிட்டு போயிருங்க. ஆனால் பேக்கிங் பார்த்துக்குங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இதாகி ஓப்பன் ஆகி லக்கேஜில் ஓப்பன் ஆகிடுச்சு, உங்கள் லக்கேஜில் தூக்கி போடுவாங்க, வைப்பாங்க. அப்போது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே எல்லாமே நாறிடும். அதனால் ஷாம்பு இதெல்லாம் இது பண்ணி வாங்கி பேக் பண்ணும்போது பார்த்து பேக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மஸ்கிங் டேப் இருந்தது அப்படின்னா மஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி இந்த ஹெட்டில் ரோல் பண்ணிடுங்க. மஸ்கிங் டேப் வச்சு பேக்கிங் டேப் வச்சு சுற்றிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணாலும் லீக் ஆகாது. அதனால் வாங்குங்க. ஆனால் பேக் பண்ணும்போது பார்த்து பேக் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மொத்த பேக்கிங்கும் நாறிடும். நான் ஆன்டி ஹேர் ஃபால் இந்த ஷாம்பு தான் நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் சிங்கப்பூரில் நம்ம எந்நேரமும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம். அதனால் அங்கே பொதுவாக சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும், சேஃப்டி ஹெல்மெட் போட்டிருப்போம். அப்போ நிறையா நம்மளுக்கு அந்த ஹீட்லேயே நிறையா ஹேர் ஃபால் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஷாம்பு தான் நான் ஆன்டி ஹேர் ஃபால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக. அதே தான் இப்போயும் வாங்க போகிறேன். இந்த மாதிரி பெருசாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம அங்கே வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். மக்களே, ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக நம்ம மூஞ்சிக்கெல்லாம் பவுட்ரு ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளாம் கருப்பாக இருக்கிற நம்மளாம் கலர் ஆகிறது பவுட்ரு தான். அதனால் பவுட்ரும் வாங்கிக்கோங்க. இங்கே முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. கூகுள் சென்டரில் 38 ரூபா சோப்பு ஃப்ரீ. பவுட்ரு வாங்கினா பவுட்ரோட ரேட்டு 198 ரூபா போட்டிருக்காங்க. அடையப்பா, சோப்புக்கு ரேட்டு சேர்த்து ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க மக்கள். அதனால் இது மாதிரி பவுடரில் வேணுன்னா வாங்கிக்கோங்க, உங்களோட விருப்பம். மக்களே, கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் தயவு செஞ்சு ஹேண்ட் லக்கேஜில் வேணாம், லக்கேஜில் வச்சுக்கோங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ராவல் பண்ணுறவங்க தான், பயணம் பண்ணுறவங்க எண்ணெய் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வாங்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மினிமம் 2 வெள்ளி, 1 வெள்ளி, 1.5 வெள்ளி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
எம்ஆர்பி 100 போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். அங்கே 2.5 வெள்ளி, இங்கே 100 அங்கே 2.5 வெள்ளின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வரும் எண்ணெயெல்லாம், அவ்வளோதான். அதனால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இல்லை வீட்டில் அரைச்சி இது பண்ண, வீட்டில் நிறைய பேர் ஆட்டி வச்சுருப்பாங்க மொத்தமாக, அந்த மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கோங்க கோகோனட் ஆயில் எல்லாமே. இது எடுத்துகிட்டு போகிறதுனா லக்கேஜில் வச்சு கொண்டு போங்க, அதான் நல்லது. ஹேண்ட் லக்கேஜில் இது ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மோஸ்ட்லி. ஷாப்பிங் முடிஞ்சு. நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1504 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கார்டில் பே பண்ணிவிட்டு மூட்டையை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த லைப்ரரியிலே கொஞ்சம் டிலேயில் அடுத்த வீடியோவில் உங்களோட இணையிற வரைக்கும் நான் உங்கள் நண்பன் AK. டாட்டா, பாய் பாய்.